ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 195வது பாடல் ஆண்டருள வேண்டி பாடியது. இதமிசைந்தி நிதா மலர் மாலைகள் குழலணிந்தனுராகமுமே சொல்லி பிதரணம் சொல்லி வீறுகளே சொல்லி அழகாக விரி குறும்பை கலாம் என வீரிய கனக சம்பிரமே அது ஆமதி பிறகமோகிய மாமுலையாலெது அமர் நாடி இதமிசைந்தனமாம் எனவே இன நடை நடந்தனர் வீதியிலே வர எவர்களும் சிதமால் கொலுமாதர்கள் லையாலே எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்தழகாகிய தாமரை இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே மதமிசைந்தெதிரே பொருதூரனை உடலிரண்டு குறாய் விழ பேசின வடிவு தங்கிய வேலினை ஏறிய அதிதீரா மதுரையின் சொல்லின் மாதுமை நாரணி கௌரி அம்பிகை ஆமலை பார்வதி மௌன சுந்தரி காரணி யோகினி திருவோணி பதமிசைந்தெழுலோகமும் மேவலும் நொடியில் வந்திடு மாமையில் மீதொரு பவனி வந்த கிருபாகர சேவக விரல் வீரா பருதியின் பிரபை கோடியதாமெனும் வடிவு கொண்டருள் காசியின் மீறிய பழனியங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே எனது சிந்தையும் வாடிவிடா வகை அருள் புரிந்தழகாகிய தாமரை இரு பதங்களினால் என்னை ஆழ்வதும் ஒரு நாளே பருதியின் பிரபை கோடியதாமெனும் வடிவு கொண்டருள் காசியின் மீறிய பழனியங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே பழனியங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே ஆசியின் மீறிய பழனியங்கிரி மீதினில் மேவிய பெருமாளே பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். செருக்குடன் எதிர்த்து போர் புரிந்த சூரபன்மனுடைய உடம்பு இரு பிளவாகி விடுமாறு வேலாயுதத்தை விடுத்த மிகுந்த தீரரே, இனிய மதுரமான மொழியை உடைய அழகிய உமாதேவியாரும் குளிர்ந்தவளும் பொன்னிறமானவளும் அம்பிகையும் சியாமலா நிறமுடையவளும் மலையரசன் மகளும் மௌன சுந்தரியும் எல்லாவற்றிற்கும் காரணமானவளும் தவமாதுமாகிய பார்வதியின் திருக்குமாரரே, 7 உலகங்களையும் ஒரு நொடி பொழுதில் வலம் வருகின்ற மயிலின் மீது ஏறி உலா வருகின்ற கருணைக்கு உறைவிடமானவரே, ஆற்றல் உடையவரே, வெற்றி வீரரே, கோடி சூரிய பிரகாசமான திருமேனி கொண்டு அருள் புரிகின்றவரே, காசியை விட மிக சிறந்த பழனியம்பதியில் எழுந்தருளில பெருமிதம் உடையவரே, மலர் மாலைகளை அணிந்த கூந்தலினாலும் ஆசை வார்த்தைகள் பேசி தங்கள் சாமர்த்தியமும் பெருமைகளையும் கூறி இளநீர் மேல்மலை போன்ற தனங்களை கொண்டு இன்பத்துடன் அன்னம் போல் தெருவில் விதவிதமாக நடந்து எல்லோரையும் மயக்கி கண்வளையால் பிடிக்கும் விலைமாதர்களின் மேல் மனம் வாடிவிடா வண்ணம் திரு அருள் புரிந்து அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளில் அடியேனை ஆட்கொண்டு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர்.
முருகப்பெருமானுடைய திருவடியின் ஒளி கோடி சூரிய ஒளியினும் மிஞ்சியது. ஞான ஒளி வீசும் அருள்மயமானது. காசியானது ஆக்ஞா சக்கரமான புருவ நடு இடம். அதில் சதாசிவமூர்த்தி வீற்றிருப்பார். அவர் பழனி என்று சுட்டி காட்டிய மூர்த்தி ஞான தண்டாயுதபாணி ஆவார். எனவே ஆக்ஞையில் அமர்ந்து சதாசிவ பெருமான் பழனி என்று உணர்த்தியதால் பழனி கஷேத்திரமானது காசியை விட மேம்பட்டதாகும். உமை பாலா, பழனியப்பா, உமது திருவடியால் அடியேனை ஆட்கொண்டருள்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் பற்றுகள் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.